ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, நாளை நடக்கப் போகும் ஒரு காரியத்தை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னிடம் மிகவும் முக்கியமான காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். நீயோ எத்தனை அலட்சியத்தோடு இதை கண்டும் காணாமலும் கேட்கலாமா வேண்டாமா என்ற அலட்சியத்தோடு எப்படியோ ஒரு முறை கேட்டுவிடலாம் என்று வந்தாயே, அதுவே மிக பெரிய காரியமாக இருக்கிறது என் தங்கமே. உனக்கு நேரம் இல்லைதான். உன் வேலையை தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன் அன்னைக்கு இல்லை. உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றுதான் நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன். தெரிந்ததையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தெரியாததையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நடந்ததை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நடப்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நடக்கப் போவதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தங்கமே, இப்படி அனுதினமும் உன்னை தேடி வருகிறேன் என்று நீ என்னை அலட்சியப்படுத்தாதே. உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வந்தேன் என்றால், அந்த வாக்கு உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் அது உனக்கு உரியதுதான் என் பிள்ளையே. யாருக்கோ வந்த வாக்கு என்று தள்ளிவிட்டு போகாதே. தங்கமே, அனுதினமும் கண்களில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு உன்னையே கவனித்துக் கொண்டு இன்று என்ன செய்யலாம், நாளை என்ன செய்யலாம் என்று காத்திருக்கும் இவர்களுக்கு முன்னால் நீ இப்படி அலட்சியமாக இருப்பது எனக்கு வேதனையை தருகிறது என் தங்கமே. போனதெல்லாம் போகட்டும். இனி நடக்கப் போவதாவது நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணிதான் உனக்கு அடிக்கடி நான் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். தெளிவான எண்ணத்தோடும் தெளிவான பார்வையோடும் நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன். தங்கமே, நாளை ஒரு சூறாவளியாக நாளை மதியத்திற்குள் உன் வீடு தேடி வரப்போவது என்ன என்று சொல்லி உன்னையும் அலட்சியமாக இல்லாமல் கவனத்தோடு இருந்து அது என்ன காரியம் என்று நோக்கி அதை நீ பயன்படுத்திக் கொள்ளலாமா பயன்படுத்திக் கூடாதா என்று சொல்லத்தான் வந்தேன். ஏனென்றால் இப்போது நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை பார்க்கிலும் அனைத்தையும் உனக்கு சந்தேக கண்களோடுதான் நீ பார்த்து வருகிறாய். ஏனென்றால் அப்படிப்பட்ட வேதனைகளை அநேகம் நீ அனுபவித்து விட்டாய். உன்னையும் குறை கூற இங்கே வழி இல்லை பிள்ளையே. அதனால் உன் கண்கள் எப்போதும் எதை பார்த்தாலும் சந்தேகத்தோடு இருப்பது தவறில்லை என்றுதான் நானும் கூறிக்கொண்டிருக்கிறேன். நாளை மதியத்திற்குள் சூறாவளியாக உன் வீடு தேடி ஒரு காரியம் வரப்போகிறது. அந்த காரியத்தால் நீ மனமகிழப் போகிறாய். அந்த காரியத்தால் பல நாள் வேதனை தீரப்போகிறது. பல நாள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. தங்கமே, உன் வேதனைகள் பஞ்சாய் பறக்கப் போகிறது. நாளை மதியத்திற்குள் இன்பச் செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது. இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இன்ப செய்தி கிடைக்கப் போகிறது என் தங்கமே. எக்காரணத்தை கொண்டும் அதை தவறவிட்டு விடாதே என்று கூறத்தான் வந்தேன். நாளை மனம் மகிழும் நாள். சந்தோஷத்தின் உச்சத்தில் நீ நிற்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு, மன நிம்மதியாக இரு. நடப்பது நல்லதாக நடக்கட்டும். இனிமேல் நடக்கப் போவதும் நல்லதாக நடக்க வேண்டும் என்றால் உன் தாயின் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு. அடிக்கடி இதை உன்னை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்காதே தங்கமே. இதன் மூலம் பல நன்மைகள் நடக்கப் போகிறது. உன்னுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நல்ல வழிகள் கிடைக்கும். நல்லது நடக்க வேண்டும். உன் அன்னையின் வாக்கை கேள், நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. நன்றி.